நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி. இந்த 7 இடத்தில் வாயை திறக்காதீர்கள். நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நான் பேசுவோம். முதல் விஷயம், நீங்கள் கோபமாக இருக்கும்போது வாயை திறக்காதீர்கள். ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும்போது மிருகமாக நடந்து கொள்கின்றான். அந்த நேரத்தில் நண்பன் யார், எதிரி யார் என்று அவனுக்கு தெரியாது. அந்த நேரத்தில் அவன் எதை வேண்டுமானாலும் செய்வான். அப்போ நீங்கள் கோபத்தில் இருக்கீங்கன்னா அந்த இடத்துல வார்த்தைகளை கொட்ட வேண்டாம். ஏன்னா கொட்டினா அதை அப்புறம் அள்ள முடியாது. அதுக்கு நம்ம பல முறை பார்த்துருக்கோம். கோபத்தை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால், கோபம் வரும்போது நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா உட்காந்துருங்கன்னா படுத்துருங்க. இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிருங்க. இல்லைன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். கோவம் ஃபோனில் வருது அப்படின்னு சொன்னால், யாரோ ஒருத்தர் நீங்கள் பேசும்போது கோவம் வருது, உங்களுக்கு தப்பு அகெயின்ஸ்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இதுதான் பெஸ்ட் வே. ஸோ கோவத்தின் போது வாயை திறக்கக்கூடாது, விதி எண் 1. 2வது, நீங்கள் அழும்போது அமைதியாக இருங்கள். அழுது கொண்டே இருக்கும்போது உங்கள் பலவீனத்தை சொல்லிவிடுவீர்கள். உங்களுடைய பலவீனம் தெரிந்துவிட்டால் உங்களை யார் வேண்டுமானாலும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பேருக்கு இந்த பழக்கம் உண்டு. இந்த இடத்துக்கெல்லாம் அழுவாங்க. அழுதுட்டு இதை நான் ஃபிசிக்கலாக பார்த்துருக்கேன். அதனால தான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன். அழும்போது அவங்களோட பலவீனத்தை அவங்கள அறியாமலே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் எடுப்பார் கைப்பிள்ளையாக நம்ம ஆகிடுவோம். அது மாதிரி மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அழாதீங்க. அழுதிங்கன்னா பிறர் முன்னாடி அழாதீங்க. 3வது அப்படி அழற பட்சத்தில் வாயை திறக்காமல் அழுங்க. 3வது விஷயம், எல்லோரும் சத்தம் போட்டு கத்தும்போது நீங்கள் வாயை திறக்காதீர்கள். வாயை மூடிக்கொண்டிருந்தால் மீன் கூட தன்னுடைய தூண்டிலிருந்து தப்பித்து கொள்ளும். எல்லாரும் சத்தம் போட்டு பேசுகிறாங்க ஒரு டிஸ்கஷனில். அப்போ நீங்கள் சத்தம் போட்டு பேசாதீங்க. முடிஞ்சால் அமைதியாக பேசுங்க, இல்லைன்னா பேசாமல் இருங்க. ஏன்னா சத்தம் போட்டு பேசும்பொழுது அந்த இடத்துல பர்சனலைஸ்டு ஈகோ அட்டாக் தான் இருக்கும். அதனால் நம்ம பேச்சு எடுபடாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, நீங்கள் எந்த இடத்தில் ஏமாற்றப்படுகிறீர்களோ அந்த இடத்தில் அமைதியாக இருங்கள். ஏன், எதற்கு என்று விளக்கம் கேட்டால் அதற்கு பல காரணங்கள் சொல்வார்கள். அதை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் எந்த இடத்துல ஏமாற்றப்பட்டீங்களோ அந்த இடத்துல அமைதியாக போயிடுங்க. என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொன்னால், அந்த ஏன் ஏமாத்துறதுக்கு ஒரு 10 விளக்கம் இருக்கும். அது இன்னும் செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த தவறை நம்மளுக்கு பண்ண வேண்டாம். இது நான் மனப்பூர்வமாக உணர்கின்றேன். சில பல இடங்களில் நம்ம முன்னாடியே ரொம்ப நல்லா பேசுவாங்க, அன்பாக இருப்பாங்க. அப்போ இதுதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் கிடைக்காம நம்ம இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஒரு லேட்டாக கிடச்சிட்டேன்னு நம்ம வருந்துற அளவுக்கு இருக்கும். ஆனால் அதே ஆட்கள் நம்மளை பற்றி பின்னாடி வேறு விதமாக பேசியிருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயம், பணத்தை ஆசை பிடிச்சவன், திமிர் பிடிச்சவன், அது மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ரியாக்ட்லாம் பண்ணக்கூடாது. நம்மளை ஏமாற்றிருப்பான். நான்லாம் ரொம்ப அனுபவம் அனுபவம் நான் பெற்றுட்டேன். எங்கே ஏமாத்தீங்களோ அந்த இடத்துல அமைதியாக இருங்க. அமைதியாக இருந்து ஒரு மௌன புரட்சியை நீங்கள் செய்ய முடியும். நான் செஞ்சிட்ருக்கேன், நீங்களும் செய்ய முடியும். என்னால் முடியும்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். 5வது, பொது இடத்துல 2 பேர் சண்டை போட்டிருக்காங்கன்னா அந்த இடத்துல வாயை திறக்காதீங்க. அப்படி வாயை திறந்தீங்கன்னா அந்த சண்டையை உங்கள் பக்கம் திருப்பிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு மன உளைச்சல் ஆகிடும். இந்த வடிவேல் ஒரு படத்தில் சின்ன பகவதின்னு ஒரு படம், ஒரு கேரக்டர் இருக்கும் ஒரு படத்தில். அப்போ 2 பேர் சண்டையை தடுக்க போகும்போது அப்போ 2 பேரும் சேர்ந்து இவனை அடிக்கிற மாதிரி ஆகிடும், வடிவேல் அடிக்கிற மாதிரி ஆகிடும். அது நிதர்சனமான உண்மை. ஸோ கூடுமான வரைக்கும் தடுக்க போய் உயிர் போனவங்களும் உண்டு. கூடுமான வரைக்கும் நம்ம சம்மந்தம் இல்லாத சண்டைகளில் போய் தடுக்க போகிறன்றது பண்ணாதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். ஒரு பெண்ணை ரோட்டில் ஒரு ஆண் அடிக்கிறான், சம்மந்தம் இல்லாமல் அடிக்கிறான், மிதிக்கிறான், மிகப்பெரிய ஒரு கொடுமை பண்ணுறான்னா தட் இஸ் ஓகே. அந்த இடத்துல நம்ம தலையிட்டு தான் ஆகணும். ஆனால் 2 ஆண்கள் குடிச்சிட்டு சண்டை போட்டிருக்காங்க, அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் பெரிய கௌதம புத்தரோட கடைசி தம்பிப்பா, நீங்கள் போய் அந்த இடத்துல நான் சமாதானம் பண்ணுறேன்னு போனீங்கன்னா நமக்கு
அந்த சமாதானப்படலாம் நமக்கு மன உளைச்சலை கொடுத்துருன்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். 6வது, கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும்போது யாராவது ஒருவர் வாயை மூடிக்கொள்ளுங்கள், சண்டை தானாக நின்றுவிடும். கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருது அப்படின்னு சொன்னால் ஒன்று கணவன் பக்கம் தப்பு இருக்கணும், இல்லை மனைவி பக்கம் தப்பு இருக்கணும். 2 பேருமே தப்பை வச்சுட்டு சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. யாராவது ஒருத்தர் தான் இனிஷியலாக தப்பு. அந்த முதல் தப்பு கணவனா மனைவியான்றதான். இப்போ கணவன் தப்பு அப்படின்னு சொன்னால் மனைவி அந்த இடத்துல கொஞ்சம் குனிஞ்சு போயிடணும். மனைவி தப்பு அப்படின்னு சொன்னால் அந்த கணவன் வந்து அதை குத்தி காமிச்சு நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எகிரி அடிக்கக்கூடாது. ஸோ இது வைஸ் வர்ஸா, தப்பு இருக்கவங்களும் குனிஞ்சு போகலாம், தப்பை கண்டுபிடிச்சவங்களும் வந்து குனிஞ்சு போகலாம். இது நீங்கள் வந்து அந்த மாதிரி இடத்துல இப்படி தான் இருக்கணுன்றது வந்து ஒரு உளவியல் நியதி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சண்டை நின்றுடும். அப்படி நீங்கள் வந்து அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி. 7வது விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் உங்களுடைய சொந்த கதை, சோக கதை அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. அதே போல் கருத்து சொல்கிறேன் என்று வந்து ஏதாவது ஒரு எவனா போட்ட வீடியோவுக்கு கதைக்கு கமெண்ட் போட்டுருக்காதீங்க. உங்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து உங்கள் மனசு புண்படும்படியாக இருக்கும். நான் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் எனக்கு ரைட்டிங் ஸ்கில் இருக்குனால ஒரு டைமில் வந்து நான் ஒரு கதை எழுதிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம நண்பர்கள் கூப்பிட்டு சொன்னாங்க, சொக்கலிங்க இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எதுக்கு பர்சனல் கதைலாம் எழுதிக்கிட்டு, இது வந்து உனக்கு அகெயின்ஸ்டாக நாளைக்கு வந்து பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு உண்டு, ப்ளீஸ் ஸ்டாப் அப்படின்னாங்க. நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதான் என்னது காதலுக்கு மரியாதை மாதிரி நட்புக்கு மரியாதை. ஸோ நீங்களும் இந்த விஷயத்தை நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துங்க. இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் வந்து இந்த அரசியல் ரீதியாக இருக்காங்க பார்த்தீங்களா, சினிமா அரசியல் ரீதியாக ஒன்று, சினிமா நடிகைகளுடைய ஆதரவாளர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க படு கேவலமாக சண்டை போட்டுப்பாங்க. அப்புறம் இந்தி, பிஜேபி, இந்த மும்மொழி, இருமொழி, உன்னோட கருத்து உங்கள்கிட்ட வச்சுக்க வந்து அதை போய் நீ வந்து சொக்கலிங்கம் அப்படின்னு நான் போய் என் பேர்லேருந்து டைப் பண்ணி அசிங்கசிங்கமாக கெட்ட வார்த்தை போட்டு நான் ஒரு கமெண்ட் பண்ணி என்ன நடக்க போகுது, ஒன்று அவன் எங்கள் அம்மா இழுப்பான், ஒன்று நான் அவங்க அப்பா இழுக்கணும், வந்து அதுக்கு பதில் அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது நமக்கு மன உளைச்சல் தான் ஏற்படும். இன்ஃபேக்ட் வந்து இந்த 7வது விஷயத்த நான் வந்து பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறேன். நான் என்னை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 7 விஷயங்களுமே வந்து உங்களுக்கு ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களாக இருக்கும். இதை வந்து இதை அப்படியே நிறுத்திப்போம். நான் இன்னொரு முக்கியமான விஷயம் பேச போகிறேன். இதுதான் நான் பேச வந்த விஷயம். அது என்னென்னா, நம்ம எல்லாருக்குமே இது வந்து ஒரு சேல்ஸ் மீட்டிங்கில் நடந்த கதை. அந்த சேல்ஸ் ட்ரெயினர் சொன்ன கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாய்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் பிஸ்கெட் தான் ரொம்ப ஃபேமஸ். இந்தியாவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 25-30 கோடி ரூபா செலவு பண்ணி நம்ம இந்தியாவில் தயாரிக்கணும் நாய் பிஸ்கெட்டை, நம்ம முதன்மையாக வரணும்னு சொல்லி ஒரு கம்பெனி ஒரு ஆரம்பித்து நாய் பிஸ்கெட்டை தயாரிச்சுனார். 5 கோடி ரூபாய் செலவு பண்ணுவார் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. முதல் மாதம் பார்த்தீங்கன்னா 6 கோடி ரூபாய் சேல்ஸ் நடக்கும். அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அது 4.5 கோடி ஆகிடும். இவர் ரொம்ப வியப்பு ஆகிடுவார், என்னடா இது சேல்ஸ் ஏன் கம்மியாச்சு. இந்த ஓனர் அந்த கம்பெனி ஆரம்பிச்சுவேன். உடனே வந்து சேல்ஸ் டீம்லாம் கூப்பிட்டு உடனே ஒரு மீட்டிங் போடுவார். அந்த மீட்டிங்கில் வந்து கொஞ்சம் ஐடியாஸ்லாம் கொடுப்பாரு. அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதுக்கு அடுத்த மாதம் ஒரு 3.5 கோடி ரூபா ஆகிடும் சேல்ஸ், நாய் பிஸ்கட் சேல்ஸு. எங்கேயோ தப்பு இருக்குன்னு அப்படின்னு ஒரு கடைசியாக கண்டுபிடிச்சி அந்த நாய் பிஸ்கட்டோட ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு போட்டு யாரெல்லாம் நாய் பிஸ்கட் வாங்கினாங்களோ இது வரைக்கும் அவங்களாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த புக்கு போட்டு எல்லாருக்கும் கொடுத்ததுக்கப்புறம் அந்த சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 கோடி ஆகிடும். மறுபடியும் வந்து ஒரு சேல்ஸ் மீட்டிங் வந்து ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் போட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆளாளுக்கு ஒரு ஐடியா சொல்லுவாங்க. இப்போ ஹை லெவலில் இருக்கவங்க எல்லாருமே உடனே அப்போ மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு 5 கோடி ரூபா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் 5 கோடி ரூபா செலவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி, அதாவது யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லா இடத்துலையுமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். அந்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுத்தப்புறம் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும், ஆனால் டிக்ரீஸ் ஆகி 1.5 கோடி ரூபாய் தான் சேல்ஸ் ஆகிருக்கணும். இது ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார் அந்த ஓனர். சரி எல்லாரையும் கிராண்ட் சோலா ஹோட்டலுக்கு கூப்பிடு, மெட்ராஸில் பெரிய ஹோட்டலு, அங்கே வச்சு மீட் பண்ணலான்னு சொல்லி மீட் பண்ணுவாங்க.
எல்லாருக்கும் தெரியும், சேல்ஸ்மேன் எல்லாருக்குமே தெரியும், தலைவன் வந்து கூப்பிட்டது வந்து ஏன் சேல்ஸ் கம்மியாச்சுன்னு தெரியறதுக்கு தான் கூப்பிட்ருக்கான் அப்படின்றது அவர் எல்லாருக்கும் கன்ஃபார்ம்டாக தெரியும். அப்போது அந்த மீட்டிங் ஆரம்பித்த உடனே நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், கிட்டத்தட்ட 50 கோடி ரூபா செலவு பண்ணிட்டேன். முதல் மாதம் 6 கோடி, அடுத்து வந்து 3, 2, 2.5, 1.5 இப்படி ஆயிருக்கு. நம்ம ப்ராடக்ட் ஒரே ப்ராடக்ட் தான், நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நல்லா இருக்குது, சேல்ஸ் டீம் நல்லா இருக்குது, எங்கேயோ தப்பு இருக்குது. அது என்னென்னு உங்களால் சொல்ல முடியுமானா, முதல் வாட்டி கூப்பிட்டப்போ சேல்ஸ் பீப்புள் வந்து டாப் பீப்புள் மட்டும்தான். இப்போ கீழ் லெவலில் இருக்க ஆட்களையும் கூப்பிட்டதுனால ஒருத்தர் அப்போ கையை தூக்கி நம்ம சொல்லுவான், சார் கேன் ஐ சே சம்திங், நான் ஏதாவது சொல்லலாமா அப்படின்னு கேட்கும்போது ப்ளீஸ் ப்ரொசீட்னு சொல்லுவார். சொல்லுங்கள் அப்படின்வார். நம்ம பிஸ்கெட்டு நம்ம நாய்க்கு விற்கிறோம், எந்த நாய்க்குமே நம்ம பிஸ்கெட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். நம்பர் 2, ஐயா இன்னொரு விஷயம் சொல்லலாம், இது எந்த நாயும் சொல்லாது. 2 அர்த்தம், அந்த நாயும் சொல்லாது, மனிதனாக இருக்கவங்க அவங்க வந்து சர்க்காஸ்டிக்காக சொல்கிறான், இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சாலும் இவங்களும் சொல்ல மாட்டாங்கன்ட்டு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அந்த 7 விஷயங்களோட இதையே நான் வந்து சேர்த்து சொல்கிறேன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு 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 கண்டென்ட் இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. 7 நம்ம தேவையான இடத்துல வாயை திறக்கக்கூடாது. இப்போ இந்த சேல்ஸ்மேன் சொன்னால் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு வார்த்தை, நாய்களுக்கு பிஸ்கட் பிடிக்கிறதில்ல, தேவையான இடத்துல வாயை திறக்கணும். இதுக்காக தான் இந்த விஷயம். இது இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் ஒளிந்திருக்கின்றது. அது என்னென்னா, நீங்கள் ஒரு கால் வந்து நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, நான் பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன், ஆண்டர்ப்ரனர் ஆக போகிறேன், நான் தொழில் முனைவராக மாற போகிறேன் அப்படின்னா எல்லாம் மாறலாம். ஆனால் உங்கள்கிட்ட பொருள் நல்ல பொருளாக இருக்கணும், சந்தைப்படுத்துவதற்கு ஏற்றா போல், சந்தைக்கு ஏற்றார் போல். சந்தைக்கு வந்து அந்த பொருளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், நல்ல பொருளாக இருக்கணும், குவாலிட்டியான பொருளாக இருக்கணும், குவான்டிட்டி வந்து எதிர்பார்க்குற டைமில் கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கணும். அப்போ அது வந்து அது இல்லாமல், அது போல் ஒரு பொருள் உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மோசமான பொருளை வைத்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஏமாற்றி பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் வந்து நம்ம பொருள் போகாது. அப்புறம் நாய் பிஸ்கட் கதை தான், சாப்பிட்டு நாயும் சொல்ல போகிறதில்ல, விற்கக்கூடிய எந்த நாயும் பேச போகிறதில்ல, உண்மையை பேச போகிறதுன்ற உண்மை தான். அப்போ நீங்கள் இதில் வந்து 7 இடத்துல வந்து நம்ம வந்து வாயை திறக்கக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டது போல், எங்கே வாயை திறக்கணுமோ அங்கே ஸ்ட்ராங்காக ரொம்ப வலிமையாக நம்ம வாயை திறக்கணும். அது வந்து மார்க்கெட்டே ஷேக் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த 2 விஷயங்களையும் உங்களுக்கு கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்செந்தூர் பழனி முருகருக்கு, என் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து, இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி, எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வானுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே, நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம்.